ஆப்கி அதாலத்தில் கிரண்பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பார். கிரண் மேடம், இந்த பொறாமையும் மோதல்களும் எதுக்காக ஏற்படுதுன்னா, மீடியால உங்களை அந்த அளவுக்கு பாராட்டி தள்ளுறாங்க. யாருக்கு தான் பொறாம இருக்காது? நான் என்ன பண்றது? வாட் கேன் ஐ டூ? இது எல்லாமே ஒரு பார்வை தான். நான் சுய புகழ்ச்சிக்காக ஓடுறவளா இருந்தா இன்னைக்கு என்கிட்ட இன்னொரு மெடல் இருந்திருக்கும். அதை நான் வாங்கல. அது ஏஷியன் ஜோதி. ஏஷியன் கேம்ஸ்க்கு அப்புறம் 1982க்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்பவே நல்லா நடந்தது. ஏஷியன் கேம்ஸோடது ஒரு புகாரும் வரல. எல்லாரும் பாதுகாப்பா போய் சேர்ந்தாங்க. ஒரு ப்ராப்ளம்ஸும் ஏற்படல, ஒரு ஜாம்ஸும் ஏற்படல. அதே மாதிரி ராஜீவ்காந்தி சாரும் பார்க்கிங் லேபிள கேட்டு வாங்கியிருந்தாரு. எதுக்கு வாங்கினாருன்னா, நானும் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாங்கியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே விதிகளை மதிச்சாங்க. அப்புறம் அதை பத்தி பாத்தீங்கன்னா மீடியால எழுதுனாங்க, இட் வாஸ் எக்ஸலண்ட்னு. ஸோ அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் மெடல் கொடுக்க கூப்பிட்டாங்க. ஸோ வாங்கிக்கோங்கன்னு. ஸோ அப்போ எனக்கும் மெடல் கொடுக்க கூப்பிட்டாங்க, ஏஷியன் ஜோதி. அப்போ நான் கேட்டேன், இந்த மெடல் என்னோடதா இல்லை டிராஃபிக் யூனிட்டோடதான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது உங்களோடதான்னு. எனக்கு அது வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அது ஒருத்தரோட வேலை இல்லை, ஆயிரக்கணக்கானங்களோட உழைப்பு. அதனால எனக்கு இது வேண்டாம். ஒருவேளை மெடல் கொடுக்கறதா இருந்தா மொத்த டிராஃபிக் யூனிட்டுக்கும் கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லா ஹோம் கார்ட்ஸ்க்கும் கொடுங்கன்னு சொன்னேன். அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. பாவம், அவங்க ரோட்ல நின்னு டியூட்டி பார்த்தாங்க. எனக்கு சுய புகழ்ச்சி இருந்திருந்தா அப்போ நானும் போய் மெடல் வாங்கியிருப்பனே. நான் வாங்கல. நீங்க திஹார் ஜெயிலுக்கு போனப்போ நீங்க கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஜூக்குள்ள வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா? ஆனா இங்க நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச ஆபீசர்ஸோட வேலைகளை நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கேள்விக்குறியா மாத்திட்டீங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க எந்த வேலையுமே செய்யல. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லணும்னா நான் அங்க ரொம்பவே பொலைட்டா இருந்தேன். நான் அங்க போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கூட அனுப்பல. நான் கண்ணால பார்த்த விஷயங்களை நான் அங்க நிலைமைய சீர்படுத்த தான் நினைச்சேன். நான் யாருக்கு எதிராகவும் எதுவுமே எழுதல. இங்கெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்தேன்னு. என்ன பாத்தீங்க? அங்க எதுவுமே சரியில்லை. ஏன்னா முறையா நான் தீகார் ஜெயிலுக்கு பெட்ரோலியம் போனப்ப ஒரு ஜூ மாதிரி தான் இருந்தது. அங்க எல்லா விதமான சவுண்ட்ஸும் கேட்டுக்கிட்டு இருந்தது. சில மிருகம் மாதிரி, நாய் மாதிரி எல்லா விதமான சத்தமும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன இது, இவங்க ஏன் தூங்காம இருக்காங்க? ராத்திரி நேரத்துல இவங்கெல்லாம் தூங்க மாட்டாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. பொதுவா நம்ம ராத்திரி நேரத்துல தூங்குவோம், ஆனா ஜெயில இருக்கவங்க யாருமே தூங்கல. அப்ப நான் என் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டேன், ஏன் இவங்கெல்லாம் யாருமே தூங்கலன்னு. அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி தூங்குவாங்கன்னு. அவங்க எல்லாருமே நாள் முழுக்க முழிச்சுக்கிட்டு போதைப்பொருள் எடுத்துப்பாங்கன்னு. நான் கேட்டேன், என்ன போதைப்பொருள்? அவங்க சொன்னாங்க, எல்லா விதமான, நீங்க எது கொடுத்தாலும் அதை போதையா பயன்படுத்திப்பாங்கன்னு. நான் அப்ப கேட்டேன், அப்படி என்ன போதைப்பொருள்னு. ஒன்னு அவங்க கிடைக்கிற போதைப்பொருளை வச்சு போதை ஏத்திப்பாங்கன்னு. ஒருவேளை அந்த போதைப்பொருள் கிடைக்கலனா அந்த கடுப்புல அவங்களால தூங்க முடியறதில்ல, மத்தவங்களையும் தூங்க விடுறதில்ல. ஒரு பக்கம் போதைப்பொருள் கிடைக்காதவங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காஃப் சிரப் இருந்தா அதையும் குடிக்கிறாங்க. சோ இங்க டாக்டர் மருந்து கொடுக்கறதையும் அள்ளி முழுங்குறாங்க. அதுவும் ஒரு பக்கம் போதை. அதாவது ஒவ்வொருத்தர் போதை இருக்கிறதுனாலையும் கத்திட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் போதை பொருள் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன், நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னு. என்னால நம்பவே முடியல. இவங்கெல்லாம் திருந்தி எப்பவாவது தூங்குவாங்களான்னு எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்ல. அப்ப நினைச்சேன், மொத்தமா நாசமா போச்சு, நான் ஒரு வழி ஆயிடுவேன், இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். பட் நான் மனசை தளர விடல. நாங்க அங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு முழு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம். டாக்டர் கொடுக்கற மெடிசன்ஸை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சோம். படிக்க வச்சோம், அப்புறம் பகல்ல விழிப்பாவும் வச்சோம். ஒருத்தரையும் தூங்க விடல. சில பேரை படிக்க வச்சோம், சில பேரை பிரார்த்தனையில ஈடுபட வச்சோம். அப்புறம் மெல்ல மெல்ல சிச்சுவேஷனும் மாற ஆரம்பிச்சது. அவங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க. த பாயிண்ட் இஸ், ஜூவா தான் இருந்தது. ஜூ தான் அது. அங்கெல்லாம் அழுக்கா இருந்தது, நாத்தம், எங்க பார்த்தாலும் குப்பை. பல மாசமா அதை எதுவுமே கிளீன் பண்ணவும் இல்ல. ரொட்டில எல்லாம் புழுக்களா இருந்தது. இது எல்லாமே உண்மையிலே நடந்தது. ஏன்னா நான் முதல்ல பெட்டிஷன் பாக்ஸ் ஆரம்பிச்சப்ப அந்த மொபைல் பெட்டிஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னேன். இப்பவும் என்கிட்ட அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு. அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, எங்க சாப்பாட்டுல புழுலாம் இருக்குன்னு. அதை துடைக்கிற துணியை வச்சுதான் எல்லாத்தையும் கழுவுவாங்க, அதே தண்ணியில தான் சாப்பாடும் செய்வாங்க. நான் என்னன்னு தான் சொல்றது, இந்த விஷயத்த நான் முழுசா எழுதினேன். நான் எழுதுற அந்த புக்ல இதை நான் எழுதினேன். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க சந்தோஷப்படணும். இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கும். நான் அதை எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா எழுதி நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தா
நான் அந்த மாதிரி எழுதி நான் யாருக்குமே எதுவுமே சொல்லல. எல்லாத்தையுமே சீரமைக்க ஆரம்பிச்சேன், சுத்தப்படுத்தவும் ஆரம்பிச்சேன். அதாவது பழைய பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன், சில்வர் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சேன். அதாவது சொல்ல போனா ஸ்டீல் அத்தாரிட்டிஸ்ல இருந்து இவ்ளோ பெரிய பெரிய பியூட்டிஃபுல்லான பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து துடைக்கிற ட்ரம் ஒரு பக்கம், ஸ்டீல் பாத்திரங்க ஒரு பக்கம், சாப்பாடு எல்லாமே கிளீனா வச்சு குப்பை எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து அதை உரமா மாத்திட்டோம். யாருக்குமே புகாரும் கொடுக்கல. நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். இது ஒரு சர்ச்சையா? சொல்லுங்க பாப்போம். வேலை செய்யறது கான்ட்ரவர்சியா? நீங்க ஜெயில ஆசிரமமா மாத்திட்டீங்களா? ஆமா, ஜெயில் ஆசிரமம் தான். நம்ம ஜெயில ஆசிரமா மாத்தலன்னா நம்ம டியூட்டியை சரியா பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஜெயில் ஒரு திருந்துற இடம். ஏன்னா நம்ம அதுக்கு கரெக்ஷன் சென்டர்ங்கிற பேர் தான் கொடுக்குறோம். ஆனா நம்ம அங்க கரெக்ஷனே பண்றதில்ல. அதனால ஜெயில ஆசிரமம்னு பேரை மாத்தணும், அவங்க மனசுக்குள்ள போகணுன்றதுக்காக. சோ அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அப்புறம் நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம், நீங்க திகாரோட ஆசிரமவாசிகள்னு. அப்புறம் எப்படி போதை பிடிப்பாங்க, எப்படி குடிப்பாங்க, ஆசிரமத்துல இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஒருவேளை யாராவது தவறு செஞ்சா மத்தவங்க எல்லாரும் அவரை பிடிச்சுப்பாங்க, ஆசிரமத்துல எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க. சோ அதனால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, பேர்னால ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அங்க பேர் மட்டும் இல்ல, வேலையும் இருந்துச்சு. இந்த பக்கம் வேலை, இந்த பக்கம் பேரு. ஆனா இப்ப என்ன கேள்விப்படுறோம்னா, இப்ப மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க. செய்திகளை பல தடவை படிச்சோம். 13 ஜெயில் கைதிங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஒரு தடவை 4 கைதிங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அது ஆசிரமமா இருந்தா யாரு தப்பிச்சு ஓடுவாங்க? நீங்க சொல்றது உண்மைதான், அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா ஜெயிலுனாலே ஒரு சவால் தான். அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டா கண்ணிமைக்கிற நேரத்துல இது மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். அதனால இந்த வேலை ரொம்பவே அலர்ட்டா இருக்க வேண்டிய வேலை. ஆசிரமங்கிறது பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்குற வேலை கிடையாது. நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாட்டோட கவனிக்கணும். யாராவது ஒருத்தர் கவனக்குறைவா இருந்துட்டா, ஒரு கான்ஸ்டபிள் சின்ன தப்பு பண்ணிட்டா, மத்தவங்க எல்லாருமே அலர்ட்டா இருந்து ஒருத்தவங்க அலர்ட்டா இல்லனா எல்லாமே தப்பா போயிடும். அதனால நம்ம பேரை மாத்தினாலும் திருத்தம் கொண்டு வந்தாலும், அதாவது பாதுகாப்புல 1% கூட தளர்வே இருக்கக்கூடாது. செக்யூரிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. ஆனா மெசேஜ் என்னன்னா, செக்யூரிட்டியும் வைக்கணும், சீர்திருத்தத்தையும் வைக்கணும். இதோ இப்ப இருக்கிற மாதிரி. ஒரு வியூவர் உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, கிரண் பேடி ஆப்கி அதாலத்துக்கு வந்தா கண்டிப்பா இத சொல்லுங்க. அவங்க எப்படி கைதிகளை சீர்திருத்தினாங்களோ அப்படி அரசியல்வாதிகளையும் சீர்திருத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் ரொம்ப சின்ன ஆபீசர், அது என்னால முடியாத காரியம். ஆனா ஒருவேளை திகார் ஜெயிலுக்கு போனா வாய்ப்பு இருக்கு.